பிப்ரவரி 15 பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 5ஆம் பிரிவில் 17 முதல் 37 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒடியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மேலும் பொய்யாணையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம். ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாகச் சொல்லுவது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. பல வருடங்களாக ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்த சீடன் அதன் சட்டதிட்டங்களையும் விதிமுறைகளையும் எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்து வந்தார். ஒரு நாள் தன் குருவிடம் அவர், குருவே, சட்டங்களும் கட்டளைகளும் ஒழுங்குமுறைகளும் விதிகளும் என்னுடைய தனி மனித சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்கின்றதாக என் மனதிற்குள் நான் போராடிக்கொண்டே இருக்கின்றேன். சட்டங்களும் விதிமுறைகளும் தனி மனித சுதந்திரத்திற்கு எதிரானவையா? சட்டங்கள் என்றால் என்ன? தனி மனித சுதந்திரம் என்றால் என்ன என்ற கேள்விகளை கேட்டார். அதற்கு குரு தன் முன் நின்று கொண்டிருந்த அவரை பார்த்து, நீ ஏதாவது ஒரு காலை தூக்கி கொண்டு மற்றொரு காலில் மட்டும் நில் என்றார். சீடர் இடது காலை தூக்கி கொண்டு வலது காலில் நின்றார். ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்த அந்த சீடரிடம், இப்போது 2 கால்களையும் ஒரே வேளையில் தூக்க முயற்சி செய் என்றார். சீடர் 2 கால்களையும் ஒரு சேர தூக்கிய போது நிலத்தின் மீது தடால் என்று விழுந்தார். ஒரு காலில் நிற்க முயன்றது உன் தனி மனித சுதந்திர செயல். அதாவது உன் இடது காலிலோ அல்லது வலது காலிலோ நிற்க முடிவெடுப்பது உன் சுதந்திரம். 2 காலையும் ஒரு சேர தூக்கினால் நீ விழுந்து விடுவாய் என்பது விதி, இயற்கை சட்டம். தனி மனித சுதந்திரம் நீ விரும்பியதை செய்ய வைக்கிறது. விதிகளும் சட்டங்களும் உன் இயல்பின் எல்லையை உணர வைக்கிறது. ஆசிரம வாழ்வு என்பது உன் இயல்பான எல்லைக்குள் எவ்வளவு சுதந்திரமாய் நீ வாழ முடியும் என்று கற்றுக் கொடுக்கிறது என்று குரு சீடருக்கு விளக்கம் கூறினார். இன்றைய நற்செய்தி விண்ணரசின் மக்கள் எப்படி திருச்சட்டத்தை நிறைவேற்றி சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்று சிந்தித்து மன்றாட அழைக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே தனித்தீவில் நாம் மட்டும் தனியே வாழ்கிறோம், ஒருவராய் வாழ்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அப்போது நமக்கு நாம் தான் சட்டமாக இருப்போம். நமது தனி மனித சுதந்திரத்தை நமது வாழ்க்கை விதிமுறைகள் எவ்விதத்திலும் கட்டுப்படுத்தாது. நமது சுதந்திர போக்கும் நமது வாழ்கின்ற விதிமுறையும் ஒன்றுக்கொன்று எதிராயிராது. ஆனால் எப்போது
நம் வாழ்வில் இன்னொரு மனிதர் பிரவேசிக்கிறாரோ, பங்கெடுக்கிறாரோ, அப்போது நமது தனி மனித சுதந்திரங்கள் நம் இருவருக்கும் பொதுவான விதிமுறைகளுக்கும் சட்டங்களுக்கும் உட்பட்டே ஆக வேண்டும். இல்லையெனில் நமது தனி மனித சுதந்திர போக்கும் மற்றவரின் சுதந்திர போக்கும் அதன் தனிப்பாதையில் செல்லும். இருவருக்குள் உறவை ஏற்படுத்தாது, பிளவையும் பகையையும் உருவாக்கும். நமக்கிடையே நாம் ஏற்று வாழும் விதிமுறைகள் நமது சுதந்திர போக்கை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்பட்டவைகள் அல்ல. நமது சுதந்திரம் மற்றவரின் சுதந்திரத்தை காயப்படுத்தாமலும் கட்டுப்படுத்தாமலும், அதை போன்றே மற்றவருடைய சுதந்திரம் நமது சுதந்திரத்தை காயப்படுத்தாமலும் கட்டுப்படுத்தாமலும் நாம் அனைவரும் ஒருவர் மற்றொருவரை ஏற்று உறவிலும் இணக்கத்திலும் நீதியிலும் அமைதியிலும் வளர்ந்து வாழ்வதற்காக ஏற்பட்டவைகள்தான் சட்டங்கள், கட்டளைகள், விதிமுறைகள். இப்படி நல்ல நோக்கத்தில் உறவில் வாழ்வதற்காக உண்டான சட்டங்களை நாம் கடைபிடிக்கும் போது நாம் சட்டங்களை நிறைவேற்றுவோம். சட்டம் வாழ்வாக நம்மில் நிறைவேறும். ஆனால் மனிதர்களாகிய நாம் நமது குறுக்கு புத்தியை பயன்படுத்தி சட்டத்தை கடைபிடிப்பது போல வெளியரங்கத்தில் நடித்து காட்டிவிட்டு உள்ளரங்கத்தில் சட்டத்திற்கு நேர் எதிர்மறையான செயல்களை திருட்டுத்தனமாக மறைமுகமாக செய்ய வல்லவர்கள். நமக்கு நாமே வெளியில் நீதிமானாய் வேஷம் போட்டுவிட்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மறைமுகமாக அநீதிமானாய் தீயோனாய் போலி வாழ்வை வாழும் திறன் பெற்றவர்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு நாமே பொய்யானவர்களாய் போலியானவர்களாய் நடித்து வாழ வேண்டாம். நம் வாழ்க்கை ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை என்ற போக்கில் நமது உள்ளும் புறமும் உள்ளமும் வெளிநடத்தைகளும் ஒத்து வாழ வேண்டும். நமக்கு நாமே உண்மையானவர்களாக வாழ வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். நமக்கு நாமே பொய்யர்களாக வாழும் வாழ்க்கைதான் தீயோரின் வாழ்க்கை. நமக்கு நாமே உண்மையானவர்களாய் வாழும் வாழ்க்கைக்கு உதவும் கருவிதான் சட்டதிட்டங்கள், விதிமுறைகள், கட்டளைகள். எனவே சட்டங்கள், கட்டளைகள், விதிமுறைகள் இவைகளின் முதன்மையான ஒரே நோக்கம் இதுதான். அதாவது நமக்கு நாம் உண்மையானவர்களாக வாழ வேண்டும். இத்தகைய உண்மையான வாழ்வை வாழ்வதற்குரிய ஏதுவான சூழ்நிலை எல்லாருக்கும் அமைய வேண்டும் என்பதுதான். இந்த உண்மையான வாழ்வு எல்லாருக்கும் ஏதுவான சூழ்நிலையாக அமையும் போது நம்மில் நிறைவாழ்வு வாழப்படும், அது சுதந்திரமாக வாழப்படும் என்பதைத்தான் சட்டங்கள், கட்டளைகள், விதிமுறைகள் நமக்கு உணர்த்துகின்றன. இவ்வகையில் இயேசு சில சட்டங்களை உதாரணமாக எடுத்து அவை எவ்வாறு நிறைவாழ்வை சுதந்திரமாக வாழ வழி அமைக்கும் என விளக்குகிறார். முதலில் கொலை செய்யாதே என்ற சட்டம் எவ்வாறு நிறைவாழ்வு வாழ அழைக்கிறது என்பதை இயேசு விளக்குகிறார். கொலை செய்யாதே என்ற சட்டத்தை கொலைக்கு இட்டு செல்லும் எதையும் செய்யாதே என்று பொருள் கொள்வதா, அல்லது நம்மேல் கொலை பழி விழாதவரை எதுவும் செய்யலாம் என்று புரிந்து கொள்வதா? கத்தி, துப்பாக்கி போன்ற கருவிகளை கொண்டு ஒருவரை தாக்கி அவரின் உடலிலிருந்து உயிர் பிரிய செய்யாதவரை எது செய்தாலும் அது கொலை இல்லை என்று எதுவும் செய்யலாமா? கொலையை உயிர் பறிக்கும் ஒரு ஒற்றை செயலாக இயேசு பார்ப்பதில்லை. கொலை ஒரு உயிரை வலுக்கட்டாயமாக முடிவுக்கு கொண்டு வரும் வன்முறை செயல். இந்த கொடிய வன்முறை செயல் சிறிய சினமாக முதலில் பிறக்கிறது. வெறும் சினம் வளர்ந்து வளர்ந்து பொறாமை, போட்டி, வஞ்சகம், பிளவு என்று இன்னும் வலுப்பெற்று பகையாக மாறி பொறுத்து கொள்ள முடியாத பகையான தீயாக பற்றி எரிந்து தீர்த்து கட்ட வேண்டும் என்ற கொலை வெறியாக உயிரை மாய்க்கும் செயலாக வெடிக்கிறது. சிறு தீ எவ்வாறு காட்டு தீயாக மாறி அனைத்தையும் அழிக்கிறதோ அவ்வாறே சினம் என்னும் தீ
கொலை என்ற காட்டு தீயாக மாறி உயிரை அழிக்கிறது. கொலை என்னும் இறுதி செயல் சினம் என்ற சிறிய செயலில் தொடங்குகிறது. சிறு தீயை அணைக்கும் போது காட்டு தீயை வளர விடாமல் தடுக்கலாம். கொலை செய்யாதே என்று சட்டம் கூறுவது கொலை என்ற இறுதி செயலை செய்யாதே என்ற பொருளில் மட்டும் கூறவில்லை. கொலை எங்கு சிறுதீயாக ஊற்றெடுக்கிறதோ அதையும் செய்யாதே என உள்ளடக்கி கூறுகிறது என்று இயேசு விளக்குகிறார். இந்த பின்னணியில்தான், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று இயேசு கூறுகிறார். சினத்தின் வெளிப்பாடு அடுத்தவரை முட்டாள், அறிவிலியே என்னும் வார்த்தைகளால் தாக்குவது. அந்த தாக்குதல் தான் முதல் நிலை. இது வளர்ந்து வளர்ந்துதான் கொலை என்ற இறுதி தாக்குதல் நிகழ்கிறது. எனவே கொலையாகிய இறுதி செயல் எவ்வாறு தண்டனைக்குரியதோ அதை போலவே அதன் முதல் நிலையாகிய சினமும் தண்டனைக்கு உரியதே என்று உணர்ந்து செயல்பட இயேசு அழைக்கிறார். இயேசுவின் இந்த விளக்கம் நம்மை பதற வைக்கலாம். ஐயையோ, பின்னர் எல்லாரும் தண்டனைக்கு உரியவர்தான், யார்தான் சினம் கொள்ளாதவராக வாழ முடியும்? திஸ் இஸ் டூ மச். நம்மிடம் செய்ய இயலாததை இயேசு எதிர்பார்க்கிறார் என்று எண்ணக்கூடும். இயேசுவின் பார்வை வேறு விதமானது. அவர் சட்டத்தை ஒரு செயலை செய் அல்லது செய்யாதே என்று நமக்கு கட்டளை தருகின்ற அதிகாரியாக பார்ப்பதில்லை. நிறைவாழ்வாகிய படகை நகர்த்தும் ஒரு துடுப்பாக சட்டத்தை பார்க்கிறார். கொலை செய்யாதே என்ற சட்டத்தின் நோக்கம் கொலை செயலை செய்யாதே என்று தடுக்கும் நோக்கம் மட்டுமல்ல, மாறாக வாழ்வை வாழச் செய், வாழ்வை நிறைவாழ்வாக வாழ உதவு, வாழ்வை மாய்க்கும் எதனையும் அறவே செய்யாதே, கொலையை அதன் ஆரம்ப புள்ளியான சினத்திலேயே நிறுத்திவிடு என்கிறார். கொலை செய்யாதே என்ற எதிர்மறை சொற்களில் ஒளிந்திருக்கும் வாழ உதவு, வாழ வழி செய், வாழ முயற்சி செய்து கொண்டே இரு என்ற நேர்மறை உத்தரவை இயேசு உணர்த்துகிறார். இயேசுவின் நோக்கம் சட்டத்தை நிறைவேற்றுதல் என்பதாகும். சட்டத்தை கடைபிடித்தல் என்பது வெறும் கடமையாகவும் பாரமாகவும் கட்டாயமாகவும் தனிமனித சுதந்திரத்தை கொல்லுவதாகவும் மாறிவிடும். சட்டத்தை நிறைவேற்றும்படி இயேசு நம்மை வலியுறுத்துகிறார். சட்டம் நிறைவேறும் போது வாழ்வு நிறை வாழ்வாக வாழப்படும். தனிமனித சுதந்திரமும் பொது சுதந்திரமும், தனி மனித வளமும் பொது நலமும், நீதியும் அமைதியும் செழிக்க வேண்டுமென்றால் சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்போது சட்டங்கள் சுமையாக பாரமாக தனி மனித சுதந்திரத்திற்கு எதிரானதாக மாறாது. சட்டங்கள் நிறை வாழ்வை வாழ அழைக்கின்ற அழைப்பு மடிகளாக ஒலிக்கும். இதை போலவே மற்ற இரு சட்டங்களை, விபச்சாரம் செய்யாதே, பொய் ஆணையிடாதே என்ற சட்டங்களையும் நிறைவேற்றி நிறைவாழ்வு வாழ இயேசு இன்றைய நற்செய்தியில் விளக்கம் தருகிறார். காலம் கருதி அந்த சட்டங்களை மேற்சொன்ன விளக்கத்தின் நீங்கள் சிந்தித்து மன்றாட உங்கள் தனி தியானத்திற்கு விட்டுவிடுகிறேன். இன்றைய முதல் வாசகம் கட்டளையை கடைபிடித்து நிறைவாழ்வு வாழ வேண்டும் என்பது நமது விருப்பத்தை பொறுத்தது என்று உணர்த்துகிறது. ஆண்டவர் நமக்கு ஞானமும் ஆற்றலும் அளிக்கிறார். வாழ்வையோ சாவையோ விருப்பமானதை தேர்ந்து வாழ வேண்டியது நமது பொறுப்பு என்று அறிவுறுத்துகிறார். இன்றைய இரண்டாம் வாசகம் இறைஞானத்தை தேர்ந்து நம்மில் நடந்து கொண்டிருக்கும் இறை மீட்புச் செயலை உணர்ந்து வாழ வேண்டும் என்று அழைக்கிறது. தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்காக கடவுள் ஏற்பாடு செய்தவைகள் நமது கண்களுக்கு காட்சியாக தெரியாமல் இருக்கிறது, நமது செவிகளில் செய்தியாக விழாமல் இருக்கின்றது. அதனால்தான் இறைவன் நமக்குள் நடத்த காத்திருக்கும் பெரிய வல்ல அற்புத செயலை நாம் கண்முன் வைத்து வாழ முயற்சி செய்வதில்லை. சினம் கொள்வது போன்ற சிறு சிறு உடனடி திருப்திக்காக வாழ்கிறோம். சினமாகிய சிறு தீயை காட்டு தீயாக வளரவிட்டு கொலை நிகழ வழிவகுக்கிறோம்.
கடவுள் நம்மிடையே நிகழ்த்தும் நிறைவாழ்வை வாழ சட்டங்களை வெறுமனே கடைபிடிப்பதை விட அவற்றை நிறைவேற்றி வாழ மன்றாடுவோம்.